ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஜூன் 12 to 18 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்திரம்மா வீட்டு வசதி திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது? தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. ஓக்லா பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி மார்ச் 4. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற ரூபா தர்காசி வெள்ளிச்சரிகை சித்திரவேலை என்பதுடன் தொடர்புடைய மாநிலம் ஒடிசா. சமீபத்தில் புதுடெல்லியில் பெருங்கடல் குறித்த நீலப்பேச்சுக்கள் கூட்டமைப்பை நடத்திய அமைச்சகம் புவி அறிவியல் அமைச்சகம். அண்மையில் இந்திய அறிவியலாளர்கள் எதிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு காயக்கட்டு துணியை உருவாக்கியுள்ளனர். வாழைநார். மீளாக்க மருத்துவத்துறையில் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக யாருக்கு 2024 ஆண்டுக்கான மகாராஷ்டிரா பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது? பிரதீப் மகாஜன். நவசேவா துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. துருப்பிடிக்காத எஃகுத்துறைக்கான நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை திறக்கப்பட்டுள்ள மாநிலம் ஹரியானா. ஹஜ் யாத்ரீகர்களுக்காக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திறன்பேசி செயலியின் பெயர் ஹஜ்விதா செயலி. தனது அரசியலமைப்பில் கருக்கலைப்பு உரிமையை வழங்கிய முதல் நாடு பிரான்ஸ். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற பிரிட்டன் வங்கியில் இந்தியா இருப்பு வைத்திருந்த தங்கத்தின் அளவு 100 மெட்ரிக் டன். INS ஜடாயு என்ற இந்திய கடற்படை தளம் அமைந்துள்ள பகுதி லட்சத்தீவுகள். நைனா தீவு அமைந்துள்ள நீரிணை பாக் நீரிணை. சப்சார் திருவிழா கொண்டாடப்படுகிற மாநிலம் மிசோராம். அண்மையில் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய தகடுகளை நிறுவுவதற்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? ரூபாய் 75,021 கோடி. ஆண்டுதோறும் உலக வனவிலங்குகள் நாள் கொண்டாடப்படுகிற தேதி எது? மார்ச் 3. 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறும் நாடு எது? அமெரிக்கா. யார்ஸ் ஏவுகணை என்பது எந்த நாடு உருவாக்கிய கண்டமிட்டு கண்டபாயும் ஏவுகணையாகும்? ரஷ்யா. அதிதி திட்டத்துடன் தொடர்புடைய துறை எது? பாதுகாப்பு துறை. 2023 to 24 நிதியாண்டில் கணக்கு பராமரிப்பில் சிறந்த செயல்திறனுக்கான விருதை பெற்ற அமைச்சகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். அண்மையில் மாநில நீர் தகவல் மையத்தை நிறுவ முடிவு செய்துள்ள மாநில அரசு ஒடிசா. சிந்திரி உர ஆலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சமீபத்தில் ABPMJAYயின் கீழ் 5 கோடி ஆயுஷ்மான் அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். அமராபாத் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் தெலுங்கானா. நிலவின் இருண்ட தொலைதூர நிலப்பரப்பை ஆய்வு செய்வதற்காக சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் சாங்கோ 6. VSHO என்பது என்ன? மனிதனால் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு மேன்பேட். அண்மையில் உலகளாவிய நற்பாலின ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான கூட்டணியை அறிமுகப்படுத்திய மத்திய அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடன் இணைந்து அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் தயாரித்த ராக்கெட்டின் பெயர் அக்னிபான் சார்ட்டட். பாகிஸ்தான் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஆசிப் அலி சர்தாரி. இஸ்ரோவுடன் இணைந்து புவன் தளத்தின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகர்ப்புற கட்டமைப்பு ஆய்வு மேற்கொள்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த மத்திய அமைச்சகம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சமுத்திர லட்சண பயிற்சியானது எந்த 2 நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் மலேசியா. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகானது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எந்த இடத்தில் சேவைக்காக பயன்படுத்தப்பட்டது? வாரணாசி. இந்தியாவில் சிறுத்தைகளின் கணக்கெடுப்பு 2022 என்ற அறிக்கையின்படி எந்த மாநிலத்தில் சிறுத்தைகள் அதிக அளவில் உள்ளன? மத்திய பிரதேசம். சமீபத்தில் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் 3ஆம் சார்லஸிடமிருந்து கௌரவ வீர திருமகன் பட்டம் பெற்ற இந்தியர் யார்? சுனில் பார்தீப் மிட்டல். உலக கடற்புல் நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி மார்ச் 1. டிஜிட்டல் பொருளாதார நிதியத்தில் வெய்டு பெண் ஏற்றுமதியாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காக அண்மையில் கூட்டிணைந்த நிறுவனங்கள் எவை? பன்னாட்டு வர்த்தக மையம் ITC மற்றும் உலக வர்த்தக அமைப்பு WTO.
பஞ்சேஸ்வர் பல்நோக்கு திட்டம் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான இருநாட்டு நீர்மின் திட்டமாகும். இந்தியா மற்றும் நேபாளம். எத்தனை ஆற்றுப்படுகைகளின் மேலாண்மைக்காக 12 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுடனான ஓர் ஒப்பந்தத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. 6. 17வது IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 2024 உலகளாவிய கழிவு மேலாண்மை கண்ணோட்டத்தை வெளியிடுகிற நிறுவனம் UNEP. மதிப்புமிக்க சரியான உணவு வசதி கொண்ட ரயில் நிலையம் என்ற சான்றிதழை பெற்றுள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 150. மெலனோக்ளமிஸ் திரௌபதி என்பது சார்ந்த இனம் கடல் அட்டை. அண்மையில் தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் தல்ஜித் சிங் சௌத்ரி. சமீபத்தில் வளர்ச்சிக்கான முதலீட்டு வசதி உடன்படிக்கையை முறையாக எதிர்த்த நாடுகள் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. உத்தரப்பிரதேச மாநில அரசு தனது முதல் ஆமைகள் காப்பகத்தை எந்த ஆற்றில் நிறுவ உள்ளது? சர்ஜு ஆறு. பழங்கால பாதாமி சாளுக்கியர் காலத்திய திருக்கோவில்கள் எந்த ஆற்றின் கரையோரம் உள்ள முடிமாணிக்கம் கிராமத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன? கிருஷ்ணா ஆறு. சமீபத்தில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தில் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் AS ராஜீவ்.